குலத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். அவர் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம் ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போல், வில் பயிற்சி ஆகியவற்றையும் சிறப்பாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மாவட்டத்தின் மன்னராகிய முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் காளையார் கோவிலில் நடந்த போரால் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். அதன் பிறகு வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்து வந்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதன் நடுவில் பிரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயன், மருது சகோதரர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் அங்கு இருந்தனர். நம் சிவகங்கையிலிருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கவலைப்படாத ஆட்சியர் அவர்களே, நம் சிவகங்கையை மீட்கும் நான் நெருங்கிவிட்டது. அந்த இனிய நாளுக்குத்தான் நானும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். நமது வீரர் ஒருவன் ஐதர் அணியின் 5000 குதிரை படைகளை வீரர் ஒருவன் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கை மீட்க புறப்படுவோம். என் கணவரை கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே நம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கை மீட்போம். காளையார் கோவில் பகுதியில் அரசி வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர்கள் படைக்கும் பயங்கர போர் நடைபெறுகிறது. தாக்குங்கள், முன்னேறுங்கள். அரசியர் அவர்களே, காளையார் கைக்கு வந்து விட்டது. சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து விடலாம். சிவகங்கை கோட்டை பகுதியில் அரசி வேலுநாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர்கள் படைக்கும் மீண்டும் பயங்கர போர் நடைபெறுகிறது. வெற்றி வெற்றி அரசியாரை நமக்கு வெற்றி. வெற்றி வெற்றி அரசியாரை நமக்கு வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே? குயிலி தன் உடம்பில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கில் நுழைந்து விட்டார். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீண்டும் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் தலை வணங்குகிறேன். வீர மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதரலியின் உதவி, குயிலியின் தியாகம் இணைந்து சிவகங்கை கோட்டை மீட்கப்பட்டது. நன்றி, வணக்கம். பார்வைத்திறன் குறையுடைய பள்ளி பருவ மாணவர்களை புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுங்கள். தொடர்புக்கு 9499933248 9840272383.